பைபிள் ரீடிங் தயானந்த் வந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 22:1-6 வரை உள்ள வசனங்கள். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். பேதைகள் நடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கும் தூரமாய் விலகி போவான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென். இப்பொழுது தேவ செய்தி ஊழியக்கார அம்மா தரும். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். ஒரு விசை கூட நம்முடைய திருச்சபையில் உள்ள எல்லா சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அவர்களுடைய பெற்றோர்களையும் வாழ்த்துகிறேன். திருச்சபை மூப்பர்களை வாழ்த்துகிறேன். சண்டே கிளாஸ் டீச்சர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சின்ன தம்பி சின்ன தங்கச்சி உனக்கு தெரியுமா, நம்ம ஏசப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். சின்ன தம்பி சின்ன தங்கச்சி உனக்கு தெரியுமா, நம்ம ஏசப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். லா 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 தங்கச்சி உனக்கு தெரியுமா, நம்ம ஏசப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். சின்ன தம்பி சின்ன தங்கச்சி உனக்கு தெரியுமா, நம்ம ஏசப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு நேராய் கடந்து போவோம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். வாசிக்க வேண்டியது தானே இது, பேரண்ட்டுக்கும் பிள்ளைகளுக்கும். சபா சரியான போட்டி எடுதானே. என்னம்மா நீங்கள் சில்ட்ரன்ஸ் அண்ட் யூத் டேன்னு சொன்னீங்க, இப்போ வசனம் வாசிக்கும் போது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதில் விடாதிருப்பான். எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க. அல்லேலூயா. நீங்கள் தான் பிள்ளைகளுடைய மாதிரி அதானே. தாயை போல நூலை போல அது எல்லா குடும்பத்துக்கும் அவரவர் யோசிச்சுக்காங்க. என்னையே நான் திரும்பி பார்க்கிறேன். எல்லாருக்கும் அவரவர் நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. அப்போ சின்ன பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று இங்கே சாலமோன் எழுதுறார் அப்படின்னா, பிள்ளையானவன் உன் பிள்ளை உன் மகன் உன் மகள் நடக்க வேண்டிய வழியிலே அவன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நீ தான் நடத்தணும். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே திருமணம் ஆன உடனே எல்லாரும் கேட்குற கேள்வி, ஒரு 6 மந்த் போன உடனே விசேஷமா எல்லாரும் கேட்குறதா இல்லையா? ஒரு 1 இயர் போன உடனே ஒரு 2 இயர்ஸ் போன உடனே நாம் என்ன நமக்கே ஃபீல் வந்துடும். குழந்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை உனக்கு தராரு, நமக்கு தருகிறார் இல்லையா? அந்த சுதந்திரத்தை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவது நம்முடைய கடமை. அல்லேலூயா. நாம் தான் அதற்கு உத்தரவாதி. நீங்க கேட்குறீங்க, கடவுள் தராரு. யாருக்கும் இல்லை. குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதே தவிர அவங்களுக்கு இல்லாம இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. எப்படி நடத்தணும்? நீதிமொழிகள் 13:24. சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 13:24 எப்படி நடத்தணும் பிள்ளைய?
பிரம்பை கையாடாதவன் தன் மகனை. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நீங்க பிரம்பு எடுக்கலையோ உங்க பிள்ளைகளை நீங்க பகைக்கிறீங்க. இது வசனம் சொல்லுது. குருவமா ரொம்ப ஆவேசமா, ஆமா அப்படிதான். நீங்க பிரம்பை எடுக்கல உங்க பிள்ளை நாசமா போகும். அதானே உண்மை. வேதம் தானே சொல்லுது, பிரம்பை கையாடாதவன், பிரம்பை எடுக்காதவன் முட்டுக்கு கீழே வலிச்சு இழுத்துறணும். என்ன தப்பு செஞ்சாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கணும். அது உங்களுடைய உரிமை. ஆமே. ஏனென்றால் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி. இன்னொரு வசனம் கூட, நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 18வது வசனம். சீக்கிரம், நீதிமொழிகள் 19:18. நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும். உனக்கு எவ்வளவு தூரம் உன் மகன் திரும்பி வந்துருவான், இவன் திருந்திடுவான்னு நம்பிக்கை இருக்குதோ அது வரைக்கும் அவனை சிச்சா போனா போட்டு கழுது. அது சொன்னா திரும்பாது, அது திருந்தாது, அது கேட்காதுயா. கடவுள் அதுக்காக நமக்கு பிள்ளைகள் ஆண்டவர் தரல. மேஜர் சசிபாலன் ஐயா வீட்டில் எடிசன் ஐயா வீட்டு கூட்டம் நடத்தும் போது அது முடிஞ்ச உடனே தாயாட்ட நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஐயா நான் வேதம் வாசிச்சு எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து இந்த குழந்தைய நான் ஊழியத்துக்காக அனுப்புவேன். எவ்வளோ ஒரு வாஞ்சை தெரியுமா? அந்த ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுப்பேன். இங்கே ஊழியத்திற்காக அர்ப்பணித்த ஒவ்வொரு பெற்றோரும் அந்த மனநிலைமையில தான் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் வளருவது கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். உங்க வாஞ்சை தெரியுது. அதை விட்டுட்டோம்னு வைங்களேன், நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடிச்சா பிள்ளைக்கு வலிக்க தான் செய்யும். அடிச்சா பிள்ளைக்கு வலிக்காதா? வலிக்குமா வலிக்காதா? அம்மா அடிச்சா வலிக்குமா ரஜின்? வலிக்கும். ஆனா அது எதுக்கு தெரியுமா? அவனை சிச்சை செய்து நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த வேண்டும். அப்போ வேதத்தில் நிறைய இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. நிறைய சொல்ல போனா நேரம் போயிடும். நான் 1-2 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி, எப்படிப்பட்ட பெற்றோராய் நீங்க உங்க பிள்ளைகளை நடத்தணும். லூக்காசு விசேஷம் 2வது அதிகாரம் அதுல இருந்து 40 to 52 வரைக்கும் உள்ள வசனங்களை இங்க வாசிச்சு பார்ப்பீர்கள் என்றால், பிள்ளைகளை குறித்த ஒரு கருத்தும் ஒரு கவனமும் எப்பொழுதும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு இருக்கணும். எதை குறித்து இருக்கணும்? பிள்ளைகளை குறித்த கருத்து. ஒரு ஏஜ் வரைக்கும் நம்ம இருக்கிறோம். ஒரு டீனேஜ் வராங்க இல்லையா? டீனேஜ் எப்போ ஆரம்பிக்குது? 13, 14, 15, 16 வருது இல்லையா? அப்போ அவங்களுக்கு தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். பிள்ளைங்க அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறது என்ன? உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். அப்படித்தானே சொல்றாங்க. ஏமா சும்மா உனக்கு ஒன்றும் தெரியும். அது வரைக்கும் நம்ம வளர்த்து ஆளாகி நல்ல பெரிய பிள்ளைகளா கொண்டு வந்த பிறகு அவங்க சொல்ற வார்த்தை என்னது? உனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா, டக்குன்னு பிள்ளைகளை உங்க ஒரு மாமா வீட்லயோ இல்லைன்னா ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லைன்னா ஒரு சித்தப்பா வீட்லயோ கொஞ்சம் விட்டு ஒரு வாரம் விட்டு பாருங்க. ஒரு பிராக்டிஸ்க்கு சொல்ற, தப்பு சொல்லல. இந்த உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஆரம்பிக்கிறாங்கல்ல, அப்ப நீங்க ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க வீட்லயோ ஒரு 1 வீக் அப்ப பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, எங்க அம்மா தான் நல்லவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தும்படி இயேசுவின் பெற்றோர் கருத்தாயிருந்தாங்க இல்லையா? அவங்க வருஷந்தோறும் எங்க வராங்க? எருசலேமுக்கு. நல்லா கவனிக்கணும், பிள்ளைகளை சர்ச்சுக்கு நடத்துறதுல நீங்க அதாவது ரொம்ப கவனமுள்ள பெற்றோரா இருக்கணும். ஒரு அம்மாட்ட கேட்பேன், வாரந்தோறும் அவங்க கரெக்டாக சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, அவங்க பிள்ளைகள் வர மாட்டாங்க, சின்ன பிள்ளைகள், வாலிப பையன் அது வேற. அது சொன்னா கேட்காதியா? என்ன எத்தனை வயசு பிள்ளை தெரியுமா? 10 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை, ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சி. சொன்னா எத்தனை வயசுல? அது அவளை சர்ச்சுக்கு கூட்டா வராதுயா. அப்போ நாம எப்படி பிள்ளை வளர்க்குறோம்? ஒருவேளை பெற்றோருக்கு கடினமா கூட இருக்கலாம். நான் சொல்றது போற்றுங்க முட்டுக்கு கீழே. பிரம்பை கையாடாதவன் வசனத்தின்படி அடிங்க, மகனை பகைக்கிறான். அப்ப இங்க வேதம் சொல்லுது, இயேசுவுக்கு 50 வயசு என்னன்னு சொன்னாங்க? 12 வயசு இருக்கும்னு சொல்றாங்க வேத அறிவியலாளர்கள். போன வாரம் ஐயா கூட நான் அந்த பாட்டை இத்தனை வருஷம் ஊழியத்துல முழுசா பாடிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு ராகம் வரல. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே, ஆகமங்கள் 56 ஐயம் தீர
அடைந்தாரே. எல்லா உயிர்களும் தம் உயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. அப்ப 6 வயசுல அவங்க சொல்றாரு அந்த பாடலால அவரை ஸ்கூல்ல போய் சேர்த்தாங்க. 1ஆம் கிளாஸ்ல சேர்க்கிறோம்ல பிள்ளைல. ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே பிள்ளைங்க சில விஷயங்கள் நம்மகிட்ட சும்மா கடை அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போ. இப்போல்லாம் பேரண்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போ, நமக்கு சீரியல் பார்க்கணும், நமக்கு பக்கத்து வீட்டில் போய் கதை பேசணும். இப்போல்லாம் பிள்ளைங்கள்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாவ, அதுக்கு அமைதியாக இருக்கும் ஒரு இடத்துல. அது என்ன பார்க்கு எது பார்க்கு எதுவுமே வேண்டாம். ஆனால் இயேசுவின் பெற்றோர் என்ன செஞ்சாங்கன்னா, வருஷந்தோறும் அவங்க என்ன முறைமையை எருசலேமில் செய்யணுமோ அதை செய்யறதுக்கு இயேசுவை கவனமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த இடத்துல பண்டிகை நாள் இல்லையா, இயேசுவானவரை காணலை. இவங்க ரிட்டர்ன் திரும்பி போயிட்டாங்க. அந்த வேத வசனம் நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40லேருந்து 52 வரைக்குள்ள வசனங்களை தயவு செஞ்சு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவங்க தேடினாங்க. 48வது வசனம் வாசிக்கலாம். தாய் தகப்பன்மாரும் அவர்களை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அவரை நோக்கி, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும். எந்த பெற்றோராவது உங்க பிள்ளைகள் எங்க இருக்காங்க? ஒரு அம்மா சொல்லுவாங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 12 வயசு பையன், உங்க பையன் எங்க ராத்திரி 10 மணி எங்க போனானோ? எத்தனை வயசு பையன்? அப்ப இவன் ஒரு 12 ஒரு 22 வயசு வரும்போது எப்படி இருப்பான்? இங்க இயேசுவின் தாயும் தகப்பனாரும் பிள்ளைய காணல. நம்ம எல்லாரும் தேடும், அவங்க தான் தேடுவாங்களா? நாங்களும் தேடுவோம்ல. அது மாதிரி தேடி போனாலும் அவங்க தாயார் பாருங்க ரொம்ப கவலை. இயேசு எப்படிப்பட்டவர் என்று மரியாளுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாகி அவரை பெருமளவும் யோசேப்பு அவளை அறியல. பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர் அவர், தெய்வம், அவர் மனுக்குலத்தை மீட்க வந்தவர், அவர் தான் உலக ரட்சகர் என்று மரியாளுக்கு தெரியும். இவைகளை தன் இருதயத்தில் வைத்து அவள் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் வேதம் சொல்லுது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்னு மரியாளுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை வளர்க்க தந்தாரு, பிறதுக்கு தந்தாருன்னு சொல்லிட்டு விசாரத்தோடு, விசாரம்னா என்ன, ரொம்ப கவலையோட ஜீசஸ் அவங்க தேடினாங்க. ஆனா அந்த பிள்ளையும் எப்படிப்பட்டவரா இருந்தாருந்தா, தேவாலயத்துல நீங்க இப்ப மிஸ் பண்ணுங்க, உண்மையில நாம பண்ணுனதான் நம்மள பிள்ளைகள் பண்றாங்க, தப்பு இல்ல. நான் அப்படிதான் இருந்தேன். நான் 8ஆம் வகுப்பு வருகிற வரைக்கும் எனக்கு இந்த ஆலயம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னால எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பண்டிகை கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர் இப்படிதான் போவாங்க சர்ச்சுக்கு. நானும் அப்படிதான் இருந்தேன். காணிக்கை பைசா தருவாங்களே, நேராக கடைக்கு போயிடுவேன். நான் என் தம்பியை கூட்டுருவேன். உண்மைதான், பப்ளிக்கா சொல்றேன். என் தம்பியை கூட்டிட்டு நானும் கடைக்கு போயிடுவேன். கடையில் 10 ரூபா தந்தா 5 ரூபாய்க்கு முட்டாய், 5 ரூபா தான் காணிக்க. நாமளும் அப்படிதான் இருந்தோம். ஆனா நாம் அதனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். என்னது, அது ஆசீர்வாதம் இல்லை, நாங்க அப்படிதான் வளர்ந்தோம், அந்த காலங்கள் போல இல்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்முடைய கடமை என்னது, பிள்ளைகளை தேடணும், பிள்ளைகளை விசாரிக்கணும். பிள்ளைகள் எங்க போறான், எங்க போன, எங்க வந்த, என்ன படிச்ச, என்ன சாப்பிட்ட, எல்லாவற்றையும் பிள்ளைகளை குறித்த கருதல் உள்ளவர்களா இருக்கணும். இயேசுவானவரும் அதற்கு ஏற்றார் போல வளர்ந்த. வேதம் சொல்லுகிறது, ஞானத்திலும் அறிவிலும் கீழ்ப்படிதலிலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பிள்ளைகளை எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். டியூஷனுக்கு இப்போ அனுப்புறோம், கரெக்டா டியூஷன் டைம் அனுப்புறோம். கரெக்டா ஆலயத்துக்கு எத்தனை பேரண்ட் கூட்டிட்டு வரீங்க? கரெக்டா சண்டே கிளாஸ்ல எத்தனை பேரண்ட் உங்க பிள்ளைகளை உட்கார சொல்றீங்க? டியூஷனுக்கு டைமுக்கு அனுப்புறோம். தேவைதான், ஞானம் தேவைதான், படிப்பு தேவைதான். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை கண்டிச்சு வேதம் வாசிக்க சொல்றீங்க? இந்த சாஃப்ரின் எஃப்ரின் அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவா, ஷாலினி தயவு செஞ்சு இந்த பிள்ளைகளை முன்னாடி கூட்டிட்டு போய் வசனம் சொல்லி கொடு. ஒரு தாயாராய், ஒரு தகப்பனாராய் எத்தனை பேருக்கு அந்த அக்கறை இருக்கிறது? உங்க பிள்ளைகள் இங்க வந்து தப்பானாலும் பரவாயில்ல, வசனம் சொல்லணும், சொல்ல வைக்கணும். அதுதான் உங்களுடைய கடமை. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த, அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். படிப்பை கொடுக்கிறோம், கல்வியை கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அன்பை கொடுக்க மறந்துடும். சர்ச்சுக்கு தானே போகல,
சர்ச்சுக்கு வராதது எவ்வளவு பெரிய குறை தெரியுமா? உங்களுடைய அந்த இருக்கை ஒரு நாள் காலியாக இருக்கும் என்றால் உங்க தேவ தூதர்கள் அந்த இருக்கையில உங்களை தேடுவாங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்க பிள்ளை இன்னைக்கு வரலப்பா. ஏசப்பா சொல்லுவா, இன்னைக்கு வரலையா? ஏன் அவன் வரல? ஓ பலவீனமா இருக்கிறானா? ஓ டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறானா? ஓ கடைக்கு போயிட்டு இருக்கிறானா? ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ பிள்ளையானவர்களை நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற பெற்றோராய் நீங்களும் நானும் இருக்கணும். இரண்டாவதாக வாசிங்க 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2-3 வசனம். சீக்கிரம் முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2-3 வசனம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். இங்கே ஒரு சிறு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தை தாயும் நண்பர் ஒற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் புது பாட்டு தருகிறார். ஒரு அப்பா ஒரு பிள்ளைய பார்த்து கேட்டாங்களா, நீ வளர்ந்த பிறவை என்னவா வருவ? எஸ்பியா வருவியா, ஐபிஎஸ்ஸா வருவியா, டிஎஸ்பியா வருவியா? ஆமாப்பா, நான் வளர்ந்த பிறகு ஒன்று வைஜெயந்தி ஐபிஎஸ் ஆவேன், இல்லைன்னா சேதுபதி ஐபிஎஸ் ஆவேன். எஸ்பி ஆகணும்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆவேன், இல்லைன்னா எஸ்பி சைலஜா ஆவேன். டிஎஸ்பி ஆகணும்னா டாக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் டைரக்டர் மாதிரி ஆவேன் அப்படின்னு சொன்னானா. உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, இப்போ உங்கள் ஆம்பிஷன் என்ன? நீங்கள் படித்து என்னவாவேன்? டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், அது ஒரு ஏஜுக்கு வரைக்கும் தான். அப்புறம் மொபைல் ஆவேன், இன்டர்நெட் ஆவேன், ஃபேஸ்புக் ஆவேன், வாட்ஸ்அப் ஆவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட கால சூழ்நிலை சசிபாலன் ஐயா கிரேஸ் அம்மா கொஞ்ச நாள் அந்த இங்கே அந்த போர் சத்தத்தை வாசிச்சிங்களோ என்னவோ, சசிபாலன் ஐயா அதில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. இவங்க எப்படிப்பட்ட தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு அடக்க முடியாது. எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வருவதை நீங்கள் முதல்ல மூலங்க. நான் எதுக்காக பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணாமல் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறது உங்களுக்கு புரியாது. உண்மைதானே? இவங்களுக்கு என்ன இப்போ கேளுங்க, டியோ நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன் யாருக்கு தெரியும்? தெரியாது. அவங்களுக்கு பிரசங்கம் இப்போ இந்த வாலிப பிள்ளைகள் கூட இப்போ அவங்க முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சேவியர் அங்கிள் ஒரு 1/2 மணி நேரம் சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. வீட்டுக்கு போனால் ஓடி இப்போ அந்த டிவியை போட்டுக்கிட்டு அந்த மொபைல் எடுத்து ரீல்ஸ் இதுதான் அவங்களுடைய இப்போது உள்ள காலகட்டத்தில் உள்ள இன்ட்ரெஸ்ட். அப்போ இவங்களை எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அறவைக்கு நிற்கணும்? முக்கியமாக இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் குருவையா குருவம்மா இவங்க இந்த அவங்களுடைய ஆவிக்குரிய பாட்டை செஞ்சு முடிச்சோன்னா பூரா யார் கையில் இருக்கிறாங்க? அவங்க உங்கள் கையில் தான் இருக்கிறாங்க. உண்மையிலே பிரைடன் வசனம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் சொன்னேன், வாரந்தோறும் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிற நான் மார்ஷல்கிட்ட சொன்னேன், மார்ஷல் வாரந்தோறும் ஒரே வசனத்தில் கேட்க ஒரு மாதிரி இருக்கு. அந்த பெற்றோராய் ஒரு தகப்பனாய் அல்லேலூயா தன் மகனை உருவாக்கி கொண்டு வந்துட்டார் இல்லையா? அந்த வசனம் சொல்றதுல இதுதான் உங்க கடமை. அதனால தான் நான் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன். இங்கே 2 நாளாகும் 5வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை ஒரு சிறு பெண் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டாள். எங்கே? சீரியா ராஜாவின் படைத்தலைவனாக நாகமா. அவன் எண்ணிக்கை குஷ்டரோகியாயிருந்த வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க. சீரியாவில் தண்டுகள் புறப்பட்டு போய் இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டாங்க. சிறுபெண் அப்படின்னாலே ஏஜ் என்ன இருக்கும்? ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னதாக தான் இருக்கும் மேக்சிமம். அந்த தன்னுடைய தலைவர் குஷ்டரோகமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு, ஒரு வேளை இப்போ இந்த 12 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற இங்க உள்ள பிள்ளைகள்னு சொன்னா, எங்க ஊர்ல ஒரு குருவியா இருக்கிறாரு, ஒண்ணுக்கு ஆகாது. எப்பா பார்த்தாலும் மேல நின்றுக்கிட்டு எதையா சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதைத்தானே சொல்லும். ஏன்னா பெற்றோர்கள் நாம் என்ன செய்யறோம்?
என் பெற்றோர்கள் நாம் என்ன செய்யற வீட்டை இந்த குருவுக்கு வேற வேலையும் ஜோலி அதைத்தான் உன் பிள்ளை படிக்குது. ஆனா இந்த செருப்பு அவ சொல்றா தன்னுடைய தலைவனிடத்திலே தன்னுடைய நாச்சியார் இடத்துல, எங்க ஊர்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் இஸ்ரவேல் தேசத்துல, அந்த ஊழியக்காரர் இடத்துல இந்த நாகமான நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா, ஊழியக்காரர் குஷ்டரோகம் வந்து நீக்கிடுவாரு. அதானே சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளவுதான் அறிவு. கர்த்தர் நீக்குவார் எல்லாம் அந்த பிள்ளை சொல்லல. அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச ஞானம் நல்லா வாசிச்சு பாருங்க. அவள் தன் ஆட்சியாரை பார்த்து அவள் எலிசான்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா எங்க ஊர்ல ஒரு ஊழியக்காரர் இருக்காரு சொல்லியிருக்கலாம், ஒரு பெரிய பிரசங்கியார் இருக்கிறாரு அவர்கிட்ட நீங்க கூட்டிட்டு போங்க, அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் நினைக்கிறேன் அவங்க பேரண்ட்டு சொல்லி வளர்த்துருக்கிறாங்க. நம்ம ஊர்ல உள்ள ஊழியக்காரர் கர்த்தருடைய ஊழியத்தை அறிவிக்கும்படியாய் வந்தவர், அவர் தேவனுடைய மனுஷன். இன்றைக்கு ஊழியக்காரருடைய நிலைமை வேணா மாறி இருக்கலாம், கேரக்டர் மாறி இருக்கலாம், ஆனா கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். நீங்க ஊழியக்காரர் தான் முன்னிறுத்தினீங்களே தவிர கர்த்தரை முன்னிறுத்த மறந்துட்டீங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. இந்த நாகமான் போனானா, எலிசாவின் வார்த்தைப்படி நாகமான் யோர்தான் நதியினிலே மூழ்கினான். எலிசாவின் வார்த்தைப்படி நாகமான் யோர்தான் நதியினிலே மூழ்கினான். 1 2 3 4 5 6 7 முறைதான். 1 2 3 4 5 6 7 முறைதான். ஆகா என்ன ஆச்சரியம், சுகம் பெற்றானே. ஓகோ குஷ்டம் நீங்கிய மகிழ்வுற்றானே. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானே, சுகம் பெற்று அகமகிழ்ந்தானே. இந்த சின்ன பெண் சொன்னதை அந்த நாச்சியார் போய் தன்னுடைய கணவருக்கு சொல்றாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். சின்ன பிள்ளைகள் நீங்க என்சியா ப்ரேயர் பண்ண உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த பிள்ளைகள் நீங்க இப்படி ஆவிக்குரிய ரீதியில ஜெபிக்கிறீங்க? சின்ன பிள்ளைகள் சொல்றதையும் நாம கேட்கணும். நிறைய விஷயத்துல உனக்கு ஒண்ணு தெரியாது, அங்கப்பா மொபைல் எடுத்துட்டு போட, அப்படியே முக்கில் உட்காரு. பிள்ளைகளை அடக்கி வச்சிடுறோம். அந்த சின்ன பொண்ணு சொன்னதை இவங்க போய் தன் புருஷன் இடத்துல அறிவிக்கிற, அவர் உடனே வெகுண்டு எழுந்து அதெல்லாம் சின்ன பிள்ளை சொன்னதெல்லாம் கேட்க முடியாது சொன்னாரா? அவரோட எப்படியாவது சுகம் கிடைக்கணும். இந்த சின்ன பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆவியார். அதனால தான் நான் இந்த ஏஜில் அவங்க வந்து பத்திரமா ஆலயத்தில் இருக்கணும், வசனத்தை கேட்கணும். நம்ம அப்படி நிசாரமா அது சொன்னா கேட்காது அப்படின்னு விட்டுற முடியாது. இவர்கள் கர்த்தர் தந்த சொத்து. இவங்க தான் ஐயா சொன்னாங்க இல்லையா, இவங்க தான் இந்த சபையினுடைய ஆதாரம். நீங்க இப்ப இப்படியே விட்டீங்கன்னா எப்படியும் போட்டு அது சொன்னா கேட்காது விட்டுட்டீங்கன்னா போச்சு. நம்மளை கண்டிக்க யாருமே இல்லை. கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி மேஜர் சசிபாலன் ஐயா, நான் எதுக்கு அடிக்கடி அவர் யூத்தோட சம்மந்தப்பட்டவர், அதனால தான் அவரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓயாம சசிபாலன் சொல்றாங்களே நினைக்காதீங்க. அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தார், VBS நடத்துகிற டீச்சருடைய கவனத்திற்கு. பார்த்தீங்களா யாராச்சும்? நம்ம அதெல்லாம் எங்கே பார்க்க போகிறோம்? நம்ம அதை ஏன் பார்க்க போகிறோம்? ஒரு டீச்சர் நாள் கிளாஸ் போய் நடத்துகிறாங்க. அந்த கிளாஸ் நடத்தும்போது ஒரு பிள்ளை சொல்லுது எனக்கு ஆய் வருது, ஒரு பிள்ளை சொல்லுது நான் பாட்டு பாடுவேன், ஒரு பிள்ளை சொல்லுது அப்படியே உறங்குது. அப்போ அந்த டீச்சர் எல்லாத்தையும் அப்படியே கட்டுப்படுத்தி உட்காந்துட்டு 2வது நாள் அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ கிளாஸ் எடுக்க போகலையா? இல்லை, என் கிளாஸில் உள்ள பிள்ளைகள்லாம் ரொம்ப சேட்டை செய்து நான் போகலை அப்படின்றாங்க. அப்போ அந்த தாயார் சொல்கிறாங்க, நீ எப்படி VBSக்கு போன? எனக்கு நல்ல பாட்டு சொல்லி தந்தாங்க, கதை சொல்லி தந்தாங்க, என் டீச்சர்ஸ் நல்லா எனக்கு எடுத்தாங்க, அதனால தான் நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாயார் சொல்கிறாங்க, உன்னுடைய பிள்ளைகளை நீ அப்படி நடத்துகிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை அவன் கரத்தில் தந்திருக்கிற அப்படின்னு சொன்ன அந்த டீச்சர் மறுபடியும் போன உடனே ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, ஏம்மா நேற்று நீ வரல, உன் பிள்ளைகள்லாம் உன்னை தேடிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க மனம் உருகி நிற்கிறாங்க. பாருங்க, பிள்ளைகள் வசனத்தை கேட்க வாஞ்சியாதான் இருக்கிறாங்க. நாம தான் சொல்லி கொடுக்க மனதில்லாதவர்களா. இங்கே வேதம் சொல்லுது, சின்ன பிள்ளைகள் சொல்றதை நாம காது கொடுத்து கேட்கணும். சில தரிசனங்களை சொல்லுவாங்க. சாமுவேல்கிட்ட கேட்டார் இல்லையா ஏலி,
என்ன கேட்டாரு? சாமுவேல் ரொம்ப குட்டி பையன், அவர்கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு இந்த தேசத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை. ஏலி சாமுவேலை கூப்பிட்டு கேட்கிறாரு, கர்த்தர் சொன்னதை ஒன்றாகிலும் எனக்கு குறைவில்லாம சொல்லு. அல்லேலூயா. அப்போ சின்ன பிள்ளைகள் வழியாய் கர்த்தர் உங்களை கொண்டு அவர்களை ஆண்டவருக்காக வளர்க்கும்படி உங்க கரங்களில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த பிள்ளைகளை ஊழியத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கணும், ரட்சணை சேனையை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். தலைவர்களை குறித்து, ரட்சணை சேனையின் ஊழியக்காரர்களை குறித்து எப்பவுமே தவறான அபிப்பிராயம் நமக்குள்ள இருக்கலாம் மேபி. ஆனா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது ஆண்டவரை குறித்து இந்த ஊழியம் எப்படி இங்க வந்துச்சு, உண்மையிலே ரட்சணை சேனையம் ஊழியம் வராவிட்டால் மேபி ஒரு கொஸ்டின் மார்க், அதை உங்க கையில விட்டுறேன். அல்லேலூயா. அப்ப இந்த ஊழியங்களை குறித்து, ஆண்டவரை குறித்து, அவருடைய அன்பை குறித்து போதிக்கிற பெற்றோர்களாய் நீங்க இருக்கணும். கடைசியாக யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதுல இருந்து 5லிருந்து 14 வரைக்குள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பார்ப்பீர்கள் என்றால், தேவ அன்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த பெற்றோரை குறித்து நான் வாசிக்க முடியும். இங்கே ஒரு சிறு பையன் இருக்கான், வாசிங்கம்மா 5வது வசனத்திலிருந்து அந்த 9வது வசனத்தை. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இவங்க எல்லாரும் எங்க போயிருக்கிறாங்க? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருக்காங்க. இப்படி ஒரு ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே போல இங்க ஒரு தாயார் இயேசு கிறிஸ்து எங்கேயோ பிரசங்கம் பண்றாரு, நீ போ மக்களேன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்து விட்டுருக்கிறாங்க? 5 அப்பமும். வாசிங்கம்மா, இங்கே ஒரு பையன் இருக்கிறார், 5 அப்பமும். இங்க நல்ல கவனிங்க, இதை கொண்டு இயேசு அற்புதம் செய்வார்னு அந்த தாய்க்கு தெரியுமா? பைபிள் வாசிக்கீங்களாம்மா? வாசிக்கீங்கல்ல? அந்த தாய்க்கு தெரியாது இல்லையா? இதை கொண்டு தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஒரு ஊரில் மழை இல்லைன்னு தெரியும்ல அந்த கதை. எல்லாரும் இப்போ மழை வேணும்னு ஜோம் பண்ண ஒரு இடத்துல கூடி போகிறோம். ஒரே ஒரு பையன் மட்டும் குடை எடுத்துகிட்டு போனான். எல்லாரும் என்ன சொன்னாங்க? பையனை பேர் இந்தா வெயில் அடிக்கி குடை எடுத்துகிட்டு வரான். அந்த சின்ன பையனுக்கு என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? எது நமக்கு வேணும்? எது நமக்கு வேணும்? விசுவாசம் வேணும். அந்த ஒரு பையன்தான் ப்ரேயர் முடியவும் மழை பெஞ்சு அவன் ஒத்தைக்கும் கொடையில இருந்தான். அந்த கதை நமக்கு தெரியும், ஒரு கதையா சொன்னாலும் அது எவ்வளவு உண்மை இல்லையா? அப்போ இந்த பையனை அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்க? ஜீசஸ் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீ போ, ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம். இயேசுவின் வார்த்தைகள் விலையேற பெற்றவைகள். ஆண்டவர் மத்தேயு 4:4 சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா. இங்கே ஒரு 1/2 மணி நேரம் இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு நமக்கு உட்கார முடியல. ஃபேனு, லைட் செட்டிங், புதிய ஆலயம், புதிய சர்ச், வசனங்களை கேட்கறதுக்கு நமக்கு முடியல. ஆனா 3 நாட்கள் ஆன பிறகு அந்த பையன் அந்த அப்பத்தையும் அந்த வார்கோதுமையை வச்சு, அந்த வார்கோதுமை அப்பங்களையும் மீன்களையும் வைத்துக்கொண்டு அந்த சிறு பையன் நல்ல கவனிங்க, அந்த சிறு பையன். எதுக்கு இதை அழுத்தி சொல்றேன் தெரியுமா? உங்க பிள்ளைகளை ஆலய வாஞ்சையில வளர்க்க நீங்க விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த சிறு பையன் அந்த ஆலய ஆராதனையில் உட்காந்துருந்தான். 3 நாள் 4 நாள் ஏசு சொல்கிறார், இந்த வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. பசியோடு போவாங்களே, தேடுறாங்க, எங்கேயுமே ஆகாரம் இல்லை. ஆனால் அந்த பையன் என்னத்தோடு வந்திருந்தான்? அவன் ரொம்ப நல்ல நாலேஜ் உள்ள பையன் இல்லையா? சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறான். நான் நினைக்கிறேன், டியோன் அந்த பென்சில் எனக்கு கூட பரவாயில்ல, நல்ல பையனாக இருக்கிறான். ஆனால் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சுருந்து கேட்டு பாருங்க, அப்படிதானே? இந்த வார்கோதுமையோ இந்த மீனையோ போய் சீஷர்கள் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிதானே கேட்டிருப்பாங்க. தம்பி அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் கொடுப்பான்னு கேட்டிருக்க மாட்டாங்க.
இங்கே ஒரு தேடி இருக்கிறாங்க யார் ஆகாரம். ஏன்னா ஏசு அற்புதம் செய்கிறவர். ஏசு நினைச்சா வானத்துல இருந்த மன்னாவை பொழிந்து ஜனங்களை போஷித்திருக்க முடியும். ஆனால் ஒரு பெற்றோருடைய விசுவாசம், ஒரு சிறு பிள்ளையினுடைய விசுவாசம். ரட்சணிய சேனையிலே இந்த பிள்ளைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஜெனிசா ஒரு ஆர்டிகிள் வாசிச்சாங்கல்ல, சிறு பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது சிறு பிள்ளைகளுக்கு இடையோறு செய்கிற எவனாயிருந்தாலும் அவருடைய தலையில எந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்துல போடணும்னு ஆண்டவர் சொன்னார். இந்த சிறு பையன் அந்த சீஷர்கள் போய் சத்தம் போட்டு கேட்டிருக்கலாம், அன்பாவும் கேட்டிருக்கலாம். ஆனா அதை அவன் கொடுத்தான் இல்லையா? அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு சொல்லி வளருங்க. கொடுக்கறதுக்கு யாரானாலும் ஹெல்ப் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அது நல்ல ஒரு ஹேபிட். இந்த பையன் தனக்கு சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் சீஷர்கள் கேட்ட உடனே கொடுத்தான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்வெளியா இருந்து எல்லாரும் உட்கார்ந்தாங்க. இயேசு அவைகளை எடுத்து அவன் நம்பி கொடுத்ததுனால பெருக்கம் உண்டானது. இங்க கொடுத்து பாருங்க, கொடுத்தவங்க யாருக்கு ஒரு இயேசுக்கு ஊழியத்துக்காக இதுல இருக்கிற அத்தனை நீங்க குடும்பங்களும் கொடுத்துருக்கிறீங்க. ஐயா கொடுக்க கொடுக்க எனக்கு குறவுதாயான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சொல்ல முடியாது. அல்லேலூயா. நாம கொடுத்ததுனால நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளை நீங்க அப்படி வளர்க்கணும். கொடுத்து பழகுங்க. ஏமாளியா இருக்க கூடாது, ஆனா கொடுக்க பழகணும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் தயவு செஞ்ச அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. நான் தீர்க்க தரிசன வரங்களை உடையவனாயிருந்தோம், அன்பை எனக்குறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. என் உடலை சுட்டரிக்கிறதுக்கு நான் கொடுத்தாலும் என் அன்பை எனக்குறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு எப்படிப்பட்டது என்பதை அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். இப்பொழுதுதான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே. யார் ஒன்று மதிக்காட்டாலும் பரவாயில்ல, யார் உங்களை விரும்பாட்டாலும் பரவாயில்ல, நீங்க கொடுத்துட்டுருங்க. அன்பை கொடுக்கறதுல ஆண்டவர் அப்படித்தானே கொடுத்தாரு. ஆண்டவர் அதைத்தானே கொடுத்தார். தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக தந்தார். நாம என்னத்தை கொடுத்துட்றோம்? அப்படி உங்க வீட்டை எழுதி வைக்கிறீங்களாமா? செய்யாம வீட்டை யாருக்கும் எழுதி வச்சிருக்கிறீங்களா? இல்ல. நம்ம உங்க வீட்டை யாருக்கும் எழுதி வச்சிருக்கிறீங்களா? மைதி நோ. நம்ம அப்படியெல்லாம் கொடுக்கல. நம்முடைய கனிவான வார்த்தை நம்மளால எதை கொடுக்க, நன்மை செய்ய. சொல்லுங்கம்மா, உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுங்க. நீ கொடுக்கணும் மக்களே. நல்ல பிள்ளையா நீ வளரணும். அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கத்திரிக்காய் கதை தெரியும் இல்லையா? இந்த 80s 90s கிட்ஸுக்கு அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். 80s 90s கிட்ஸ் கண்டிப்பாக அந்த கத்திரிக்காய் கதை தெரிஞ்சிருக்கும். ஒரு பேரண்ட் ஒரு தோட்டத்துக்குள்ள தெரியும்ல, நமக்கு நீதி கதையில சொல்லி தந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தோட்டத்தில் நிறைய கத்திரிக்காய், அது ஆண்டார் குளமாக தான் இருக்கும். ஒரு வேளை கத்திரிக்காய் நிறைய விளைஞ்சிருந்துச்சு. 2 பசங்க அந்த தோட்டத்து வழியாக வந்தாங்க. நிறைய கத்திரிக்காயை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. பிள்ளைங்க நல்லா கவனிங்க, கதை சொல்கிறேன். பிரைடன் கத்திரிக்காய் பார்த்தோன்னே அந்த பசங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நல்ல கத்திரிக்காய், ஆண்டார் குளம் கத்திரிக்காய் தமிழ்நாடு ஃபேமஸ். பார்த்த உடனே பசங்க 2 பேரும் நிறைய பறிச்சாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. தெரியும் இல்லையா அந்த கதை? ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, வேப்பெண்ணெயை ஊற்றி சூப்பராக சமைச்சிட்டாங்க. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி மசாலா எல்லாம் சேர்த்து சூப்பராக கறி வச்சு கொடுத்தாங்க. ஒரு பையன் சாப்பிட்டா கசப்பாக இருந்துச்சு. ஏம்மா கத்திரிக்காய் கசக்குதுன்னு அவங்க அம்மாட்ட கேட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, களவாண்ட கத்திரிக்காய் கசக்க தான் செய்யும், இப்படி தான் இருக்கும், இனி என்ன செய்யக்கூடாது, களவான கூடாது. இன்னொரு அம்மா என்ன சொன்னாங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும் மக்களே, நாளைக்கு ஆண்டார் குளம் வழியாக போகும்போது அந்த வயல் பக்கமாக போகாத, பக்கத்து வயல் பக்கமாக இதை விட பெரிய கத்திரிக்காய் கிடக்கும், பறிச்சிட்டு வா, இன்னும் அம்மா நாளைக்கு நல்லா சமைச்சு தரேன். நாட்கள் சென்றது. ஒரு பையன் நீதிபதியானா. இது கதை தான், நல்ல அதோட கருத்தை கவனித்து பாருங்க. ஒரு பையன் குற்றவாளியா வந்து நின்னா. பெற்றோரை நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த நீதிபதியாகிய பையனை பார்த்து இந்த பையன் சொல்றா, உங்க அம்மா உன்னை உத்தமமாய் வளர்த்திருக்கிறார்கள், என் தாயார் என்னை அப்பொழுதே இப்படி வளர்த்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு நான். பெற்றோர் ரொம்ப ஒருவேளை உங்க மனசை இது காயப்படுத்தலாம், ஆனா இதுதான் உண்மை.
உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சின்ன வயதிலிருந்தே ஊழியத்தை குறித்து, உங்கள் ரட்சணை சேனை குறித்து, உங்களுடைய பாடுகளை குறித்து, நீங்க படுகிற பிரயாசத்தை குறித்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்க. முழங்கால முடக்குங்க, முடக்காம ஒரு காரியம் நடக்காது. உங்க முழங்கால முடக்காம ஒரு காரியம் நடக்காது. இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த அன்பை பகருகிற சொல்லி கொடுக்கிற பெற்றோராய் இந்த சிறு பையனுடைய பெற்றோர் இருந்தபடியினாலே அவன் பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு மனமும் வந்து கொடுத்தான். ஏசப்பா அதை ஆசீர்வதிச்சு எத்தனை கூட நிறைய மீதி எடுத்தாங்க. ஆசிங்கம்மா அந்த வசனத்தை மாத்திரம் முடிச்சிருவோம். அந்தபடியே அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை ஐப்பங்கள் 5 அவர் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தாங்க. உங்களுக்கு குறைவு வரவே வராது. உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள் என்பதில் ரொம்ப கவனமா இருங்க. இது சில்ட்ரன் அண்ட் யூத் டே ஆனாலும் பெற்றோர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு கவனமுடையவர்களாக இருந்தா ஏசப்பா அபரிமிதமா உங்க பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழும்பி நிற்போம். சோதரம் கர்த்தருடைய சமூகத்தில் சோதரம் ஒரு 2 நிமிடங்கள் அப்படியே தனித்தனியாக எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். சின்ன பிள்ளைகளோடு கூட நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த சத்தியத்தின் வழியாக நீர் என்னோடு கூட இடைப்பட்ட உடைய அன்புக்காக நமக்கு சோதரம்ப்பா. ஆண்டவரே, இது அகில உலக சிறுவர் மற்றும் வாலிபர் தினம். இந்த தினத்தில் அகில உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையில் இருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கை, சோதரம் சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக ஜெபிப்போம். பிள்ளைகள் நிமித்தம் சஞ்சலம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளை எனக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாக இல்லை ஆண்டவரே. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் பிள்ளையை புத்திமதி சொல்லி வளர்த்தாலும் என் பிள்ளை எனக்கு ஆசீர்வாதத்தின் கனியை என் பிள்ளை எனக்கு தரவில்லை ஆண்டவரே. எனக்கு அவன் மன நோவை தருகிற பிள்ளையாயிருக்கிறான் ஆண்டவரே. சஞ்சலத்தை தருகிற பிள்ளையாயிருக்கிறாளப்பா. என் பிள்ளை ஆசீர்வதி ஆண்டவரே. என் பிள்ளை எக்கேடும் அவன் கெட்டு போய்விட்டான், எக்கேடும் கெட்டு போகட்டும் என்று சொல்லி எப்படி நினைப்பது? அவனை மீட்டு எனக்கு தாரும் அப்பா, அவளை மீட்டு எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். சின்ன பிராயத்திலே குழந்தைகள் படிக்க மாட்டேன் என்று அடம் பிடிப்பார்கள், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்வார்கள், சண்டே ஸ்கூலுக்கு ஒழித்து சோதரம் வீட்டுக்கு ஓடி விடுவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு சோதரம். இன்றைய தினத்தில் அநேக காரியங்களை இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரை சந்தித்தோம். கர்த்தாவே, எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையின் மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், தனிப்பட்ட நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிதாக ஆலயத்திலே வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவர் தலைவிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படித்து விட்டு வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடும் ஆண்டவரே. +1 +2 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதியிருக்கிற பிள்ளைகள், ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய அதிசயம் நடக்கட்டும். புதிய கல்லூரி அட்மிஷன்களுக்காக பலவிதமான யோசனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சுதரம்பா படிப்பிலே வெற்றி குறித்தும் ஆண்டவரே, நீட் தேர்வு இன்னும் ஆண்டவரே, CMC தேர்வு இன்னும் பலவிதமான ஆண்டவரை கோச்சிங் கிளாஸ்களில் ஈடுபட்டு எக்ஸாம்களுக்காக ஆண்டவரே, ரிசல்ட்டுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு வெற்றி கிடைக்குமோ என்று சொல்லக்கூடிய அவநம்பிக்கையோடு, பயத்தோடு, சந்தேகத்தோடு பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவர்களுக்கு நம்பிக்கையை துளிர்விட பண்ணி ஆண்டவரே, நம்பிக்கைக்கு பாத்திரமாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியங்களை கொடும். புத்திர பாக்கியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்ப்பமாக இருக்கிற எங்களுடைய சபையிலிருந்து கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவுகூறுகிறோம் அப்பா. இந்த மாதம் அடுத்த மாதங்களிலே ஆண்டவரே சுதரம் பிரசவத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சுதரம் முகிஷாவுக்கு ஆண்டவரே சுதரம் அற்புதத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டு போக போகிற பிள்ளைகள், இந்த வாரத்தில் வெளிநாடுகள் வெளியூர்கள் எங்களுடைய கிராமத்துக்கு வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலே தங்கி தாபரிக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம்.
அங்கே நடைபெறுகிறதான போர் பதஷ்டங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் தீங்கு வராதபடிக்கு உங்களுடைய சிறகு நிழலிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் செய்கிற பல்வேறு வகையான தொழில்களை ஆசீர்வதியும். வாகனம் ஓட்டி தொழில் செய்கிற பிள்ளைகள், விவசாய பணிகளில் ஈடுபடுகிற பிள்ளைகள், ஆடு மாடு வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகள், கடை வைத்து வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவர் பெயிண்டிங் வேலை, ஆண்டவர் இன்னும் ஏதோ கொத்தனார் வேலை, ஹெல்ப்பர் வேலை, இன்னும் ஆண்டவர் எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் வேலைகள், காங்கிரீட் செய்கிற வேலைகள், இன்னும் பலவிதமான வேலைகளை செய்கிற எங்கள் சகோதர நண்பர்களை எல்லாரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனியார் நிறுவனங்களிலே வேலை செக்யூரிட்டி வேலை பார்க்கிற பிள்ளைகள், அரசு துறைகளில் பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகள், வெளிநாடுகளிலே வேலை பார்க்கிற எங்கள் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், தங்களுடைய சொந்த உறவுகளை இழந்து அந்த நாட்களை நினைவுகூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், புதிதாய் வேலை ஆரம்பித்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே ஹவுஸ் வார்மிங் செரமனி, ஆண்டவரே, வீடு பால் காய்ப்பு நடத்துகிற திரு எஸ் முத்துக்குமார், திருமதி எஸ் மர்லின் தம்பதியினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெற்றிகரமாக அந்த ஆண்டவர் நாளை கடந்து போகும்படி சகல விதமான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. இன்றைய தினத்திலே ஆண்டவர் பிரதிக்கனையை புதுப்பித்ததான ஆண்டவர் ஜூனியர் சோல்ஜர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பப்ளிக் என்ரோல்மெண்ட்ல ஈடுபட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சில்வர் ஸ்டார் பேரண்ட்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, ஆண்டவர் இன்டர்நேஷனல் யூத் அண்ட் சில்ட்ரன், ஆண்டவரே, இதில் ஈடுபடுகிற எல்லா ஊழிய பிள்ளைகளுக்காக, சிறுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷத்தை காணிக்க வைத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எலெக்ஷனுடைய கவுண்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, சோதரம் ஆண்டவர் ரெட்சனசனைக்காக, ஆண்டவர் ரெட்சனசனை ஊழியங்களுக்காக அனுப்பி கொடுத்திருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம், இன்னும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, சோதரம் சோதரம் அப்பா. இதோ இந்த நாட்களில் ஈரான்ல நடைபெறுகிற போர் யுத்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் தேசம், ஆண்டவரே, US போன்ற ஆண்டவரே தேசங்களில் நடைபெறுகிற யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுவீராக. உக்ரைன் ரஷ்யா யுத்தங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேசத்திலே ஆண்டவரே மழை தருவீராக. ஆண்டவரே சோதரம், வெயில் காட்டம் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் வெயிலை நீர் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜனங்களுடைய விளை நிலங்கள், ஆடு மாடு கன்று காலிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகுதிகளிலே இயங்குகிற ஏனைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மார்க்கங்களையும் பின்பற்றுகிற, எல்லா மதங்களையும் வழிபடுகிற சகோதரர்கள் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இனங்களையும் சார்ந்த சகோதரர்கள் நண்பர்கள், அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சுபிட்சமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ரட்சணசனைக்காக, அகில உலக ரட்சணசனை தலைவர்களுக்காக, எங்களுடைய மாகாணத்திற்காக, எங்களுடைய DCA DS DYSக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, அந்த நாட்களிலே பல சபைகளிலே இருந்து ஊழிய பிள்ளைகள் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு மாற்றலாகி அவர்களுக்கான ஃபேர்வெல் மீட்டிங் நடக்கிறது. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரை குடியரசுத் தலைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீஃப் மினிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே சோதரம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லா மெம்பர் ஆஃப் லீகஸ்ட் அசம்பிளிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் கர்த்தாவே, எல்லா மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். DSP SP போன்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எல்லா ஆண்டவரை பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியதான தலைவர்களுக்காக, பிரசிடென்ட்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தகசில்தார்களுக்காக, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்களுக்காக, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையில் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்க போகிற BBSக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகள் எல்லாரும் கலந்து கொள்ளவும், ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை எங்களுக்கு உண்டாகும்படி கிருபை செய்யும். சபை நாள் ஆயத்தங்களை கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வராக. மூப்பர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை வாக்கி செய்வீராக. வெளிநாட்டிலிருந்து எங்களோடு இன்றைய தினத்திலே வருகை தந்திருக்கிற எங்கள் அன்பு சிநேகிதர் திரு தேவசிங்குக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாணங்களிலே கூட இருந்த ஆண்டவர் பிரயாணங்களிலே ஆண்டவரை லீவு நாட்களையும் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தன்னுடைய அன்பு குழந்தையோடு கூட ஆண்டவர் இந்த இடத்திலே வந்து காணிக்கைகளை படைத்து ஆண்டவரை ஜெபித்ததான பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஜெயலின் நிஷாந்தையும் எழிலரசியின் குழந்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுதரம், குடும்பமாய் வருகை தந்திருக்கிற மிஸ்டர் வேல்ஸ் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மகள் வனிதாவுக்காக, அவருடைய அன்பு மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாம் டெர்விக்காக, ஆண்டவரே ஏஞ்சலின் ஷேர்லிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் யார் யார் இடத்துல வருகை தந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சபை சார்ந்த திரு எஸ் செல்வசுந்தரம் கலா தம்பதியினர் தன்னுடைய அன்பான மகளுக்கு திருமண ஒழுங்கு செய்து இன்றைய தினத்திலே திருமண பத்திரிகை வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடைய திருமண முயற்சிகளை
வாய்க்கை செய்து வெற்றியாக பிள்ளைகளுக்கு அதை நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க மறந்த பிள்ளைகள் ஜெபிப்போம் என்று சொல்லி வாக்கு சொன்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய தினத்திலே பாகம் எடுத்த எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதியும். வாலிப தம்பி தங்கைகளை கத்ததாமே ஆசீர்வதியும். செய்தி கொடுத்த உம்முடைய ஊழிய மகளுக்காக நமக்கு சோதரம் சொல்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. பொறுப்படுத்திக் கொள்ளும். அடுத்த வாரத்தில் இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்து நமக்கு ஆராதனை செய்கிற பரியந்தம் உங்களுடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். என்னுடைய கிராமத்திலே ஏதோ சண்டே ஸ்கூல் நடத்துகிற டீச்சர்ஸ்க்காக, பிபிஎஸ் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். கோயில் பிள்ளை தம்பிக்காக ஜெபிக்கிறோம். சபையினுடைய மூப்பர்களுக்காக சோதரம். இன்னும் யார் யார் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக பாட அனுபவிக்கிறார்களோ எல்லா பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்தும். இவ்வளவு நேரமாக பொறுமையாக இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குடி பிரச்சனை, கடன் சுமைகள், சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேசுகள், சொத்து பிரச்சனைகள், பலவிதமான மனஸ்தாபங்கள், கவலைகள், கண்ணீர்களில் இருந்து துவண்டு கொண்டிருக்கிற யாராயிலும் ஒருவர் இந்த கூட்டத்திலே ஐயோ என் வேதனை எப்பொழுது மாறும், என் வாழ்க்கை எப்பொழுது மாறும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற போது என்னால் மாத்திரம் சந்தோஷமா இருக்க முடியவில்லை, என்னுடைய விலையினம் ஏராளமாய் இருக்கிறது, என் வீட்டிலே குடி பிரச்சனை இருக்கிறது, ஐயோ ஓயாத சண்டையாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன், என் வீடு மாறாதோ, என் வாழ்க்கை மாறாதோ என்று சொல்லி வேதனையோடும் கண்ணீரோடும் யாராயிலும் ஒரு இந்த இடத்துல கடந்து வந்திருந்தால் எங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து அவர்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய வேதனை நீங்கி, மகளே நீ சமாதானத்தை எடுப்போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லி உடைய வார்த்தைகளை அனுப்பி விடுவித்து அற்புதங்களை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலமா எல்லாவற்றையும் தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்பொழுது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகம் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம்மனோடு தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே